ஐம் காயத்ரி கர்ணா. விவேகானந்தர் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு காட்டு வழியை நடந்து போயிட்டுருக்காங்க. தன்னுடைய யாத்திரையில் அவர் கவனம் செலுத்திட்டு இருக்காரு. அப்போது அந்த காட்டில் திடீர்னு என்ன பண்ணுது, குரங்குகள் கூட்டமாக வந்துடுறாங்க. அவர் எந்த உயிரையும் கஷ்டப்படுத்தணும் அவர் நினச்சதே கிடையாது, அப்படி பண்ணவும் மாட்டார். ஆனால் குரங்குகள் சுற்றி சூழ்ந்துக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அது மட்டும் இல்லாமல் அவரை தொல்லை பண்ண ஆரம்பிக்குது. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கட்டத்தில் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக சடனாக அந்த குரங்குகளோட தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக சுற்றி சுற்றி ஒரு கம்பு எடுத்து அதுங்களை விரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. எப்போவுமே ஒரு சாது தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக வன்முறையை கையாளுறது அப்படிங்கிறத ரொம்ப லேட்டாக தான் அவர் எடுத்தார். இருந்தாலும் ஒரு கட்டத்தில் பொறுமையின் எல்லையை தாண்டி தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக விவேகானந்தர் அவர்கள் கம்பெடுத்து குரங்கெல்லாம் துரத்திட்டு தன்னுடைய யாத்திரையை தொடங்கினார். நம்மளும் அப்படி தான் முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். ஒரு கட்டத்தில் வெறுப்பின் உச்சக்கட்டம் போய் நம்மளை காப்பாற்றிக்கணுங்கிற சூழ்நிலை வர்றப்போ விவேகானந்தர் பண்ண மாதிரி அவங்களுக்கு சொல்கிற விதத்தில் சொன்னால் மட்டும்தான் புரியுங்கிறது இந்த கதை சொல்லக்கூடிய அழகான உண்மை. தேங்க்யூ.